கண்கண்ட கடவுள். உழைக்கத் தெரிந்தவன் மனிதன், உழைப்பாளியை மதிப்பவன் மாமனிதன். உழைக்கவும் உழைப்பாளியை மதிக்கவும் தெரிந்த மாமனிதன் பொன்னையன் அவர்கள். ஆம், ஒரு வீட்டில் 2-3 குழந்தைகளை வைத்து சமாளிப்பதே மிகப்பெரிய சாதனை ஒரு தாய்க்கு. 50 பேரை வைத்து பாடம் நடத்துகின்ற ஆசிரியருக்கே ஒரு குச்சியும் கண்டிப்பும் தேவைப்படுகின்றது. 5000 பேரை வைத்து தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு ஆட்களை அனுப்பி தன் கண் அசைவுக்கு வேலையாட்களை உழைக்க கற்றுக் கொடுத்தார். தொழிலை மட்டும் தொழிலாளர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, தன் அன்பையும் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார். 5000 தொழிலாளர்களின் குடும்பத்தை பற்றியான விவரங்களை கேட்டு சேகரித்து வைத்திருப்பார். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்களிடம் கேட்காமலேயே தன்னிடத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு செய்து விடுவார். எந்த மாநிலத்தில் வேலை பார்த்தாலும் வேலை பார்க்கும் இடத்திலேயே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி அவர்களுக்கு வயிறார உணவு கொடுப்பார். அவர்களின் சம்பளத்தை சரியான தேதியில் கொடுத்து விடுவார். ஆனால் எந்த தொழிலாளிக்கும் முழு சம்பளத்தையும் கொடுக்க மாட்டார். ஏன் என்ற கேள்வி நமக்குள் தோன்றும். ஆமாம், அந்த கேள்விக்கான விடை, உதாரணத்திற்கு ஒருவர் 20,000 சம்பளம் வாங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதில் அவருக்கு 12,000 தான் கொடுப்பார். மீதி 8,000 பிடித்துக் கொள்வார். அங்கு வேலை பார்க்கும் தொழிலாளிகள் அனைவருக்குமே சம்பளம் அப்படித்தான் கொடுப்பார். ஏனென்றால் அவர்களுக்கு சேமிப்பு பழக்கம் இருக்காது. முழு பணத்தையும் கொடுத்தால் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் வீண் செலவுகள் செய்து விடுவார்கள் என்பது பொன்னையன் அவர்களின் எண்ணம். அதனாலேயே மீதி பணத்தை அவர்களின் பேரில் பொன்னையன் சேமித்து வைப்பார். 4-5 வருடங்களுக்கு பிறகு தொழிலாளி வீடு கட்டவோ அல்லது தன் பிள்ளைகளுக்கு கல்யாணமோ வைத்திருப்பார்கள். தொழிலாளி குடும்பத்தில் இதுபோன்ற நல்ல சம்பவங்கள் நடக்கும். அப்போது அவர்களுக்கு பணம் தேவைப்படும். அந்த சமயம் அவர்களுக்காக அவர்களின் பெயரில் சேமித்த பணத்திலிருந்து கணக்கு பண்ணி மொத்தமாக கொடுப்பார். அதிலும் பொன்னையன் அவர்கள் தனது பங்குக்கு சில தொகைகளையும் சேர்த்து கொடுப்பார். அது அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருப்பதால் தொழிலாளர்கள் அனைவரும் கண்கண்ட தெய்வமாகத்தான் பொன்னையனை பார்ப்பார்கள். தொழிலாளர்களின் பிள்ளைகள் படித்து முடித்திருந்தால் அவர்களுக்கும் தன் கம்பெனியிலேயே இன்ஜினியராக, அக்கவுண்ட் பார்ப்பவராக அவர்களின் படிப்புக்கு தகுந்த வேலைகள் கொடுத்து பார்க்க வைப்பார். அதற்கு பிறகு அவர்கள் வேறு கம்பெனிகளுக்கோ அல்லது வேறு ஒரு ஊருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ வேலைக்கு போக விரும்பினால் அதனை மனப்பூர்வமாக ஏற்று அவர்கள் வேறு கம்பெனிகளில் வேலை செய்வதற்கு சம்மதம் தெரிவிப்பார் பொன்னையன். ஒரு சராசரி மனிதனால் இப்படி தொழிலாளிகளை தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் போல் பேணிக்காத்து வளர்க்க முடியுமா? தன் அன்பு கட்டளைக்கு அத்தனை பேரையும் இணங்க வைக்க முடியுமா? முடியும் என்பதை தன் செயல்களால் நிரூபித்து காட்டிய மனிதன் பொன்னையன் அவர்கள். அதனால்தான் 5000 பேரும் பொன்னையனின் சொல்லுக்கும் அவரின் நம்பிக்கைக்கும் அவரின் அன்புக்கும் கட்டுப்பட்டு உழைக்கின்றனர், கட்டுப்பாட்டோடும் இருக்கின்றனர்.